ஞானக்களஞ்சியம் கவி எண் 3. அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் 5ம் 6ம் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற்பொருளே நம் அறிவாய் ஆற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். இறைநிலையானது இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற தன் அறிவாலும் தனது ஆற்றலாலும் எழுச்சி பெற்று பிரபஞ்ச தோற்றப் பொருள்களாக தன் நிலையில் மாற்றம் பெற்றுள்ளது. இறைநிலையின் மாபெரும் ஆற்றல் என்பது அழுத்தம் ஆகும். அந்த அழுத்தம் தன்னிலே தன்னையே இறுக்கிக் கொள்ளும் ஆற்றலாகவும் மற்றவற்றிலே சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாகவும் உள்ளது. தனது மாபெரும் உந்து ஆற்றலால் தன்னையே இறுக்கிக் கொள்ளும்போது நெருக்கமுற்று பிதுக்கமுற்று நொறுங்கி தூசுகள் போல தனக்குள்ளாகவே மிதந்து கொண்டிருக்கிறது. தானாக இருந்தபோது தன்னிருக்க ஆற்றலாக இருந்தது. பிரிதொன்றாகிய தூசுகளை சூழ்ந்து அழுத்துவதால் சுழல ஆரம்பிக்கிறது. தற்சுழற்சியுடைய தூசு துகள்கள் எனும் இறை துகள்களை முன்னோர்கள் பரத்தில் தோன்றிய அணு என்பதால் பரம அணு என்றனர். பரமாணுக்கள் இறைநிலையின் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் நெருங்கும்போது கொத்தியக்கமாக 1000 துகள்கள் சேர்ந்து இயங்கும் அமைப்பு விண் எனப்படும். விண்ணிற்குள் சிறைப்பட்ட இறை துகள்கள் தற்சுழற்சியாய் இருப்பதால் இறைநிலையின் அழுத்தத்தால் கனமானவை மையம் நோக்கி தள்ளப்பட்டு லேசானவை வெளித்தள்ளும் சக்தியாவதால் விலக்கும் ஆற்றல் காரணமாக ஒரு சுழற்சியோடு மற்றொரு சுழற்சி ஒருபோதும் ஒட்டிக்கொள்ளவே முடிவதில்லை. இறைநிலையில் உராய்ந்து சுழல்வதால் ஏற்படும் தள்ளல் கொள்ளல் சக்தி காந்தம் எனப்படுகிறது. விண்ணும் சுழல்வதால் அதனுள்ளே இருந்து காந்தம் விரிவலையாகி வெளித்தள்ளும் சக்தியாகிறது. அதன் திணிவு குறைவதால் வேகம் அதிகமான விண் நெருங்கி இயங்க வாய்ப்பு ஏற்படுவதால் விண்ணும் இறைநிலையும் குறிப்பிட்ட வீதாச்சாரத்தில் இணையும் நிகழ்ச்சி பஞ்சபூதங்கள் எனப்படுகிறது. பஞ்சபூதங்களும் ஒன்றிணைந்து எண்ணிலடங்கா கோள்களை உள்ளடக்கிய பிரபஞ்ச தோற்றமாகியது. 5 பௌதீக பிரிவுகளும் குறிப்பிட்ட வீதாச்சாரத்தில் இணைந்து ஒன்றை ஒன்று காக்கும்படியான அமைப்பிலே காந்த சுழலும் கருமையமும் அமைந்து ஜீவன் என்ற நிலை பெற்று ஓரறிவு தாவரம் முதல் 6வது அறிவு பெற்ற மனிதன் வரை தன் நிலையில் மாற்றம் பெற்று உள்ளது. இறைநிலை முதல் மனித மனம் வரை அறியும் அறிவு மனித நிலை பகுத்தறிவாக உள்ளது. உண்மை பொருளான அறிவே மேன்மை பொருளான மனமாக மனித நிலையே மலர்ந்துள்ளது என்பதை உணரும் வரை எல்லாவற்றையும் தன்னிலே இருந்து வேறுபடுத்தித்தான் மனிதன் பார்ப்பான். சிற்றறிவை பேரறிவிலே லயமாக்கும் நிலை அடையும் போது பரமே அந்தமாக முடிவாக இருப்பதை உணர்வான். வாழ்க வளமுடன்.